சார் சொல்லுங்க சார். சார் அதெல்லாம் வேணாம். சாதாரணமா எவனையும் மதிக்கல, கண்டுக்கவே மாட்டீங்க, அப்படி பேசுங்கன்னாரு. நல்லா இருந்தது, உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததோட நிறுத்தாம இன்னும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு இது வந்து எங்க அக்கா இல்ல இது என் பொண்ணு, நான் அவகிட்ட பேசணும், உங்களை பார்த்து எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்லாம் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நிஜமாவே ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் லைஃப்ஸை வாழ்ந்திருக்காரு. அவர் நாளைக்கு ஒரு படத்துல நீங்க கண்டக்டரா நடிக்கணும்னா அந்த பவுச்சை திறந்து அந்த சில்லறை எப்படி கொடுக்கணும், டிக்கெட் எப்படி கிழிச்சு கொடுக்கணும்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வரும். அது மாதிரி எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துட்டாப்ல. Actually has a lot of hard work. I want everyone to support all the films like this. நிறைய கமெண்ட்ஸ் நெட்ல நம்ம பார்த்தோம். A lot of people said இது வந்து ஒரு அணைப்பு மாதிரி, it felt like a warm hug அப்படின்னாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க ரீச் பண்ணி அந்த நம்பிக்கை அந்த விஷயம் சொல்லறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அது ரொம்ப பெரிய ஃபியூவலா நான் பாக்குறேன். எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் CMDA வால் அங்கீகரிக்கப்பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு மனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. இங்க கூடியிருக்கும் ஊடக பத்திரிகை நண்பர்கள் அனைவரும், இந்த படத்தோட சக்சஸ் மீட்டிங் உங்களால் தான். நீங்க நல்லா எழுதியிருக்கீங்க, ஒரு புது ஆளுங்க நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு அதை விடுறதில்ல. எப்படிப்பட்ட படமா இருந்தாலும் எங்களால் அந்த படத்தை வெற்றி அடை செய்ய முடியும்னா அது உங்க கையால் தான். சத்தியமா உங்களால் தான் அது ஒரு வெற்றி. இந்த படத்துல எனக்கு ஆச்சரியம். சார் சொல்லுங்க சார். சார் அதெல்லாம் வேணாம். சாதாரணமா எவனையும் மதிக்கல, கண்டுக்கவே மாட்டீங்க, அப்படி பேசுங்கன்னாரு. சார் 1 மணிக்கு ஷூட்டிங் போனேன், 2 மணிக்கு நடித்தேன், 4 மணிக்கு முடிஞ்சிருச்சு கிளம்புங்கன்னாரு. சார் என்ன சார் அவ்வளோதான் சார் முடிஞ்சிருச்சுன்னாரு. சார் என்ன நடிச்சேன்னு எனக்கே தெரியல, படம் பார்த்து தெரிஞ்சுங்கன்ட்டார். தேட்டருக்கு டப்பிங் தேட்டருக்கு போனேன், ஒரு 4 மைக்கு. சார் என்ன சார் எதில் பேசுற, நீங்கள் பேசுங்க அது கேட்ச் பண்ணிக்கன்னார். நான் கொஞ்சம் சவுண்டா வாப்பா உட்கார். சார் அதெல்லாம் இல்லை, சாதாரணமாக அங்கே என்ன பேசுங்க அதே பேசுங்க, வாப்பா உட்கார் அது பேசுங்க. சார் இது எப்படி சார் என் காதலே விழுந்துருவாங்க அப்படின்னாரு. இப்படி பேசி எனக்கே ஒரு வித்தியாசமான டப்பிங் ஒரு இது டைரக்டருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒவ்வொரு சீனும் அழகாக சொல்லி தந்தார். சில டைரக்டர் சொல்லி தரப்போ அப்படியே ரசித்து அவங்கள மாதிரி நடிக்கணும்னு ஒரு ஆசை வரும். காளி வெங்கட்டு கூட நடித்து ரொம்ப பெருமையாக இருக்குது. கவுண்டரையான்னு எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் பாட்டில் நடிக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், அதுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இதை நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த சத்யராஜ் சாருக்கும் எல்லாருக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வணக்கம், நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஸோ ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். ஏன்னா இவ்வளோ ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் எங்களோட கனவு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. எல்லாரோட கனவும் ஆசையும் இந்த படத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதை வந்து அழகாக வந்து நீங்கள் உங்கள் வரிகளாலேயும் உங்களோட வார்த்தைகளாலையும் எழுதி இங்கே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு. இன்னுமே வந்து உங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இன்னுமே எங்களுக்கு முழுமையாக தேவைப்படுது. ஸோ அந்த விதத்தில் வந்து நான் இப்போவே அட்வான்ஸான நன்றிகள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே வந்து இந்த படம் எனக்கு வந்து கொடுத்ததுக்கான வாய்ப்பு கொடுத்தது டைரக்டருக்கு வந்து கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி. அதை சஜஸ்ட் பண்ண ஆனந்த் சாருக்குமே நன்றி. ஏன்னா அவர் தான் ஆரம்பிச்சு வச்சாரு என்னோட ஜேர்னி இந்த படத்தில். ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணதுனால இங்கே இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதுல வந்து நான் பேப்பர்ல இருந்த இந்த ஒரு கதை இப்ப திரையில வந்து எல்லாரோட அந்த இமோஷனை நான் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா அவ்வளோ இன்னும் நாங்க எல்லாம் சேர்ந்து நடிச்ச ஒரு விஷயம் இவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஹார்ட்ல இவ்வளோ இமோஷன் வந்து ட்ரிகர் ஆகுன்றது எனக்கு வந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. அவங்க வந்து நல்லா இருந்தது, உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததோட நிறுத்தாம இன்னும் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு இது வந்து எங்க அக்கா இல்ல இது என் பொண்ணு, நான் அவகிட்ட பேசணும், உங்களை
உங்களை பார்த்து எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்லாம் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுத்த நன்றி கார்த்திக் சார். என் கூட நடித்த காளி சார், ஷெலி மேம், விஸ்வா, இல்லை மித்த காஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் அவங்களும் என் கூட அது வந்து இன்னுமே வந்து அழகாக என்னை மோல்ட் பண்ணி என்னை அங்கே நிற்க வச்சது. அப்புறமா வந்து க்ரூ ஆனந்த் சார், கேசி, எடிட்டர் சதீஷ், இவங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் கிவிங் மீட்ன்றதுனால எல்லாரையும் லிஸ்ட் போட்டு அட்டண்டன்ஸ் மாதிரி விஷ்வா ஏற்கனவே தேங்க்ஸ் சொல்லிட்டான். பட் இருந்தாலும் ஐ வில் ட்ரை டு மேட்ச். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ திங்க் கார்த்திகேயன் மணி அவரோட பேரண்ட்ஸ்க்கு நன்றிகள். ஏன்னா அவங்க ஒரு பேரண்டிங் ஸ்டைலில் அவரை ஒரு சில விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அவரை ஒரு மாதிரி கலைக்கெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி நிறைய விஷயங்களை பார்த்து வளர்ந்ததுனால தான் ஐ திங்க் அப்ரிங்கிங்னால தான் இப்படி ஒரு இன்சைட்ஃபுல்லான ஒரு படம் அவரால் எடுக்க முடிஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப பெருசாக நம்புகிறேன். அவரோட பிரதர்லாவும் இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். ஒரு அது குடும்பமாக, அது ஆரம்பத்திலே இன்டென்ஷன்லேயே அது ஒரு குடும்பமாக இருந்ததுனால தான் அந்த குடும்ப படம் ஜெயிச்சிருக்கு. ஸோ அவரோட ஃபேமிலிக்கு என்னோட நன்றிகள். அண்ட் அவர் ஒரு இயக்குனராக ஒரு கெட்டவே மாதிரி வந்து இந்த படம் பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் அவரோட ஆஃபீஸில் அவருக்காக யாராவது உழைச்ச பாசு, மகேஷ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த டீம். அவங்க கம்பெனி ரன் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் இவரால் இப்படி வந்து ஒரு வீக்கெண்ட் ஃபார்மர் மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு படம் பண்ண முடிஞ்சுது. அண்ட் லிங்க்டனுக்கு நன்றி. அது மூலமாக தான் ஆனந்த் ஜிகே இந்த படத்துக்கு டிஓபியாக வந்தார். ஆனந்த் ஜிகே இந்த படத்தில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் இது எல்லா வேலையுமே எடுத்து பண்ணி ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு வாட்டி டூப் போட்டார்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் எல்லா கிராஃப்ட்லையும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஆனந்த் ஜிகே ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ சக்ஸஸ் மீட் வரதுக்கு முன்னாடி தினேஷ் கிருஷ்ணன் ஃபோன் பண்ணி அந்த டிபியோட நம்பர் எனக்கு கொடு, நான் அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து ஆனந்த் ஜிகேவால் தான் எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சிது. அண்ட் கதை கேட்ட காளி வெங்கட்டுக்கு நன்றி. அவரோட நடிப்பு மூலமாக அவரும் ஒரு வாழ்க்கை 16 வயசுலேருந்து அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டார். அந்த வாழ்க்கை தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வாட்டியும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது அவருக்கு பயங்கரமாக ஹெல்ப் ஆகுது. அவர் இந்த உலகத்தில் ஒரு 2000 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நானும் டேரக்டர் தான் அடிக்கடி அந்த உவமையை சொல்லுவார். நம்ம என்ன கதை சொன்னாலும் அதுக்கு அவரால் ஒரு உதாரணம் கொண்டு வரணும். இப்படி தான் நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி விற்கும் போது ஸோ என்ன நம்ம பேசினாலும் இல்லை நிஜமாவே நமக்கு இது இங்கே ஒரு ஃபனி கொஷனில் சொல்லியிருந்தாலும் நிஜமாவே ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் லைஃப்ஸை வாழ்ந்திருக்காரு. அவர் நாளைக்கு ஒரு படத்தில் நீங்கள் கண்டக்டராக நடிக்கணும்னா அந்த பவுச்சை திறந்து அந்த சில்லறை எப்படி கொடுக்கணும், டிக்கெட் எப்படி கிழிச்சு கொடுக்கணுன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். அது மாதிரி எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்துட்டாப்ல. ஸோ காளியண்ணா இந்த படத்தை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக உங்களோட உண்மையான பெர்ஃபார்மன்ஸில் மெருகேற்றினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷெலி மேம் வந்து இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும்போது வேற ஒரு படத்தில் ஐ திங்க் ப்ரொடக்ஷனும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட மெட்டிகுலஸ் ஹோம்ஒர்க்கும் பிளானிங் தான் வந்து இந்த கமலத்தை வந்து ஒரு அன்ன தேவதையா நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கு. அண்ட் விஸ்வாவை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ரிவ்யூவிங் பேக்ரவுண்டில் வர்றதுனால எனக்கு படம் பார்த்த உடனேவே இவன் ஒரு ரவுண்டு வருவான் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்துச்சு. ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஸ்பாட்டில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். நீ நோஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஆக்டிங் தியரி ஆல்சோ. ஸோ நீ நிறைய கொஞ்சம் காளி வெங்கட் சார் லைட்டாக அவரோட நோட்ஸும் வாங்கிக்கோ. ஐ திங்க் யூ கேன் மிக்ஸ் அண்ட் மேட்ச் லாட் ஆஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் யூ க்ரோ டு பி a great actor. ரோஷினி இந்த படத்தில் அவங்க காஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு. ஜென்ரலாகவே அவங்களோட கண்ணில் கருணை ஒன்று கொட்டிக்கிட்டே இருக்கும். ஐ திங்க் தட் ஹெல்ப் போர்ட்ரே த கேரக்டர் தட் மணிமாமா ஹேட் ரிட்டன். அண்ட் கேசி பாலசாரங்கன் அவனும் நாகர்கோயில், டிஓபி நாகர்கோயில், அவங்க ஒரு மாதிரி டீமாக சேர்ந்துட்டாங்க, கேம்ப் போட்டாங்க. பாலசாரங்கன் இந்த முதல் படத்தில் வடிவேலை பாட வச்சு, சரண் அவர்களை பாட வச்சு, விஜயதாஸை பாட வச்சு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. ஜென்ரலாக டிரெக்டருக்கு வந்து இந்த சவுண்டு மேலே ஒரு மோகம் ஜாஸ்தி. அதிகபட்சமாக எங்களுக்கு பட்ஜெட்டில் இழுத்தது அதுதான். ஸோ சவுண்டுக்காக அவர் காமிச்ச மெனக்கெடல் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதான் அந்த படத்தை ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிருக்கு. அவர் ஒரு ப்ரொடியூசராக நிறைய இடங்களில் கால் எடுத்துருக்கலாம். இது ரெக்கவரிக்கு யோசிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் அது. அப்படி இருக்கும்போது சவுண்டுக்காக அவர் எடுத்த மெனக்கெடல் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. காஸ்டிங் தான் அந்த படத்தை எப்பவுமே ஸ்பெஷல் ஆக்குது. நிறைய பேர் அதை தான் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாங்க. கெயிலா நடிச்ச ஆனந்த் சார் அண்ட் லுலுசபா சார், நம்ம சுவாமிநாதன் சார், நிறைய பேர் இந்த படத்தில். அர்ச்சனாக்கா ஒரு சின்ன சீன் தான் வருவாங்க, ஆனால் நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. காஸ்டிங் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசின ஊடக நண்பர்களுக்கு நன்றி. பிரசன்ட் மீடியா அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் எனக்கு இந்த சின்ன படம் பெரிய படம்ன்றதுலாம் நம்பிக்கையே கிடையாது. நம்ம சந்தைக்கு அன்னைக்கு தக்காளி என்ன ரேட்டோ அந்த ரேட்டு. ஸோ அது நல்லா எடுத்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுன்னா வேலை போயிடும். ஸோ அந்த விதத்தில் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு பெரிய படத்தோட ரிலீஸ் ஆகி ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு கிடைச்ச அட்டென்ஷன் வந்து முழுக்க இந்த கதையில் இருந்த உண்மைதான். அதுக்கு டைரக்டரோட விஷனுக்கு தான் நம்ம பாராட்டுகள் சொல்லணும். காளி வெங்கட் அவர்கள்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொன்னார். அவர் சுப்பிரமணியம்ன்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் அங்கே உட்காந்துருக்காரு. அவருக்கு தயவு செஞ்சு ப்ரெஸ் முடிஞ்சா கை தட்டுங்க. ஒரு 500க்கும் மேற்பட்ட படங்களில்
ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவரை காஸ்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த முட்டிவெளி அப்படின்னு சொல்றவர் அவர் தான். இந்த படத்துல நிறைய வருஷமா அட்மாஸ்பியர்ல ஜூனியர் ஆர்டிஸ்டாவே இருந்தவங்களுக்கு முக்கியமான டயலாகோட கதாபாத்திரங்கள் கொடுத்த அந்த இயக்குனருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அது எங்களுக்கே நாங்களே நோட் பண்ணல. காலையான உங்களுக்கு தெரியல, 2000 வருஷமா இருக்கிறதுனால நிறைய படங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா அட்மாஸ்பியரா வித் டைலாக் வித்தவுட் டைலாக் ஃப்ரேம்ல வந்தது வராதது கட் ஆனது இது எல்லாமே அவர் தாண்டி வந்ததுனால ரமேஷ் திலக்கு கலையரசன் இல்லாததை நான் தீக்கிறேன், வரணும் இல்லை. ஸோ அந்த விதத்தில் அவர் வந்து ரொம்ப பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார். எல்லாருமே அந்த எடிட்டரை பற்றி எத்தனை வாட்டி பேசுறது, இந்த போடியமும் மைக்கு சேர்ந்தாப்புல இருக்கிற மாதிரி அவனும் டேரக்டரும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸ்லேயே தான் கடந்தான். பார்க்குற எல்லா ப்ரோமோ மெட்டீரியலும் அவன் தான் கட் பண்ணான். ஸோ அவனோட கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபிலிம் மேட் திஸ் ஃபிலிம் ரியலி ஸ்பெஷல். போஸ்டர்ஸ் பண்ண பரணிக்கு நன்றி, எங்களுக்கு ஸ்டாண்டிஸ்ல கோஆர்டினேட் பண்ண சூசைக்கு நன்றி, லைட் ஹவுஸ் சொன்ன ராஜேஷ்க்கு நன்றி. ஒரு முறையும் யுவராஜ் நம்பி தான் நான் ஒரு படத்தை எடுத்துட்டு போவேன், மச்சான் எனக்கு ஏதாவது பண்ணி கொடு. பிரகாஷ், யுவராஜ், விவேக் அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே அயராத உழைச்சாங்க இந்த படத்துக்கு. தியேட்டர் விசிட்னு சொல்லி ப்ரோமோ மெட்டீரியலுக்காக போல வேற ஊர்ல இந்த படத்தை எப்படி அணுகுறாங்கன்னு தெரிஞ்சுக்க போனோம். கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் நாங்க பார்த்த ரிசப்ஷன் வாஸ் குவைட் ஓவர்வெல்மிங். இது இன்னும் தான் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு, ஒரு எனர்ஜியை கொடுத்திருக்கு. இன்னும் நிறைய படங்கள், இன்னும் வித்தியாசமான படங்கள், இன்னும் முக்கிய கதைகள் இந்த உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்ற போராட்டத்தில் கார்த்திகேயன் மணியும் நானும் கண்டிப்பான முறையில் ஈடுபடுவோம். இன்னும் நிறைய பேருக்கு டெஃபினட்டா வாய்ப்புகள் இந்த வாங்கி கொடுக்கறதுலாம் இல்லை, கலைக்கு தனக்கு தேவையான முகங்களை அதுவே தேடிக்கும், தனக்கு தேவையான விஷயங்கள் அதுவே தூக்கி உள்ள போட்டுக்கும். எப்படி காளி வெங்கட் அப்படி ஒரு ஊத்தா எங்களுக்கு கிடைச்சாரோ அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் பாஸ் எஸ்ஆர் பிரபு சாருக்கு நன்றி, குவன் சாருக்கு நன்றி. ட்ரீம் வாரியர் இந்த படத்தை வாங்கல அப்படின்னா எங்களுக்கு இந்த விசிபிலிட்டி கிடைச்சிருக்காது. என் பேச்சை கேட்டு எனக்காக இந்த படத்தை பார்த்து நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி தான் பார்க்க வச்சேன். கார்த்திக் சுப்ராஜன், லோகேஷ் கனகராஜுக்கு நன்றி, PS வினோத்ராஜுக்கு நன்றி, வசந்துக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ வெரி மச். கீப் சப்போர்ட்டிங் பிரஸ் அண்ட் மீடியா. நன்றி. அண்ட் நிஜமாவே இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு, அதனாலதான் சக்சஸ் மீட் நடத்துறோம். அதையும் நான் ஒரு டிஸ்க்ளைமரா சொல்லிடுறேன். நன்றிங்க. தேங்க்யூ. Hi. Thank you so much. Because of your support, because of the word of mouth, today we are able to celebrate, or we are able to say it's a success meet. Thank you so much, press. And not only for our films, I think every film actually has a lot of hard work. I want everyone to support all the films like this. Thank you so much. And I need to thank all the my co-artists, right from the technicians, from the production boys till the toppers, whomever it is on the dais. Thank you so much. And this is not Karthik sir's what do you say, the real talent. I think we all are looking again for optimistically looking forward for a new different film from this director. So I think this is going to be the start. Thank you so much. படத்துடைய எடிட்டர் திரு சதீஷ்குமார் சமுஸ்கி அவர்களை பேச அழைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பண்ணது. நம்மளோட வெற்றியா நினைக்கிற இந்த மக்கள், என்னோட நண்பர்கள், ஃபேமிலி எல்லாருக்கும், அதுக்கு மேலே இதை கொண்டு சேர்த்த நீங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது சாக்லேட்டை பார்க்குற குழந்தை மாதிரி மனம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. Thank you for your love and support as always. Thank you. அடுத்ததாக வந்து இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் திரு KC பாலசாரங்கன் அவர்களை பேச அழைக்கிறேன். அவ்வளோ ஷார்ட்டா சதீஷ் பேசின அப்புறம் நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த படத்தை உங்களோட படமா எடுத்து நான் நிறைய கமெண்ட்ஸ் நெட்ல நம்ம பார்த்தோம். லாட் ஆஃப் பீப்புள் சைட் இது வந்து ஒரு அணைப்பு மாதிரி, இட் ஃபெல்ட் லைக் அ வார்ம் ஹக் அப்படின்னாங்க. அந்த ஒரு உணர்வை நாங்க பண்ணணும்னு நினைச்சதை நீங்க எங்களோட படத்தை உங்களோட படமா ஃபீல் பண்ணதுக்கு, அதை கொண்டு சேர்த்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் இதை கார்த்தியானா எவ்வளோ தேங்க்ஸ் ப்ரைஸஸ் சொன்னாலும் பத்தாது. வாட் யூ டன் இஸ் ஜஸ்ட் ட்ரெமெண்டஸ். ஒரு டெக்னீஷியன்ஸ் படம்னு இப்படி ஒரு வெயிட்டான ஹெவியான ஒரு சப்ஜெக்டா
நாங்கள் 3 பேருமே டெபியூட்டன்ஸ், நான், ஆனந்த் அண்ட் சதீஷ். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களை நம்பி இதை கொடுத்ததுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பார்த்தாது. அண்ட் இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் வெல். திரையிலேருந்து தரை வரைக்கும் அது டிரான்ஸ்லேட் ஆகிருக்குது. அதுக்குமே அது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அண்ட் காளியண்ணா ரொம்ப 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 நன்றிண்ணே உங்களோட சப்போர்ட்டுக்கு. கண்டிப்பாக நீங்கள் என்னை கலாய்க்க கூடாதுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை. பட் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. இந்த நீங்கள் வந்த அப்புறம் தான் இந்த படத்தோட ஸ்கேலப் ஆச்சு. அதை கொண்டு சேர்த்த அபிஷேக் அவர்களுக்கும் பாடிக்கலாம் நம்ம கண்டிப்பாக ஸ்பெஷல் எடிஷன் விடுறோம். அண்ட் புவன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் அஸ். அண்ட் எஸ்ஆர் பிரபு சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஐ ஹவ் ஒன்லி கிராட்டிடியூட் டு அண்ட் பர்டிகுலராக நம்ம இந்த சவுண்ட் டீம் இங்கே இல்லை. ரூபன் ப்ரோவுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்தை விஷுவலாக இருந்ததை இதை சவுண்டாக ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இதை ரொம்ப என்ரிச்டாக ஆக்குனதில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. அண்ட் பிரமோத் தாமஸ் சார், த லெஜெண்ட், த நேம் சார் தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு இந்த இதை வந்து. ஸோ அது மிக்ஸுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் மிக்ஸுக்கு அப்புறம் வி சாட் செவரல் லேயர்ஸ் ஆஃப் மிக்ஸ். அண்ட் இந்த இது திரையில இது இவ்வளோ பெருசாக இது டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்த அவருக்கும், கலரிஸ்ட் கௌஷிக், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ படத்துடைய டிஓபி திரு ஆனந்த் ஜி.கே. அவர்களை பேச அழைக்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். மே 27ஆம் தேதி இதே அரங்கத்தில் உங்கள் எல்லாரையும் ஒரு முன்னோட்டம் வெளியிடும்போது சந்தித்தேன். அப்போது அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு கனவு மாதிரி இருந்திருக்கு. நம்ம படத்தை பற்றி அப்படி பேசுகிறாங்க, நம்ம ஒர்க்கை பற்றி அப்படி பேசுகிறாங்கன்னு ஒவ்வொரு நாளுமே நெகிழ்வாக இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களோட சின்ன முயற்சியை ஒரு பெரிய பலன் கிடைக்கிற மாதிரி பண்ண செஞ்ச உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த மெட்ராஸ் மேட்னி சக்ஸஸ்க்கு முன்னாடி நான் ஆடியன்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் சினிமா பீப்புள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஒவ்வொரு விஷஸும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரீச் பண்ணி அந்த நம்பிக்கை அந்த விஷயம் சொல்லதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது ரொம்ப பெரிய ஃபியூவலாக நான் பார்க்குறேன் என் கெரியரில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பீப்புள் அண்ட் சினிமா பீப்புள். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் heartfelt thanks to our producer Karthikeyan Mani sir, Arch Thomas sir, Robert sir, Kurin sir and Devanand sir. Thank you so much for believing in the story and giving us the beautiful project that feel like an emotional diary of a middle class life. Ungala trust illama and the journey start agla. Thank you so much for standing by this vision and giving artistic like stage to perform for me. So thank you so much. And next, my deepest thanks to our writer director Karthikeyan Mani sir. சார், உங்கள் ரைட்டிங்கில் உண்மை உயர் எல்லாமே இருக்குது. வித்தவுட் யுவர் டைரக்ஷன், வித்தவுட் யுவர் கைட் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் பாசிபிள் ஆஸ் அன் ஆக்டர். அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ அண்ட் பிலீவிங் அஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் லைஃப். தேங்க்யூ சார். அண்ட் சினிமோட்டோகிராஃபர் ஜி.கே. ஆனந்தனா அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு ஃப்ரேமும் தனி கதை. ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் தட் பர்ஃபெக்ட் ஒர்க். அண்ட் கேசி பாலசாரங்கன் அண்ணா, ஆல்வேஸ் அ மெஜிஷியன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் அ ஒண்டர்ஃபுல் சோல். அண்ட் எடிட்டர் சதீஷ் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிறிஸ்ப் அண்ட் கிளியர். அது ஒவ்வொரு எடிட்டிங் ஒவ்வொரு இதுவுமே ஒரு பர்ஃபார்மன்ஸை நல்லாவே இது பண்ணுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி சார் ஃபார் மச் டீட்டெயிலிங் அண்ட் வேர்ல்ட் பில்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி மை கோ ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறத தாண்டி மை பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் காளி சார், ரோஷினி அக்கா, ஷெல்லி சேச்சி அண்ட் சார் எல்லாரு கூடயும் நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ அக்கா, சேச்சி. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பவன் அண்ணா, சதீஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் வித் அஸ். அண்ட் அசோசியேட் டைரக்டர் வைரின் வையாபுரி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர் அஸ்வின் அண்ணா, சுரேஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். காஸ்டியூம் டிசைனர் நந்தினி மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேக்கப் காளிமுத்து சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ I wanted to special thanks to Dream Warriors, S.R. Prabhu sir and sir, thank you so much for standing with us because Dream Warriors தொட்டா அது என்ன மாதிரியான ஒரு படம்னு எல்லாருக்குமே தெரியும். So thank you so much for believing us. And executive producer Harish G.K. Harish Krishna GSR and Abhishek Raja Anna,
கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். அண்ணா பற்றி சொல்ல நிறையா இருக்குது. எனக்கு அதிகமாக அவர்கிட்ட பேசினது இல்லை, பட் 2-3 மீட்டிங்ஸில் அண்ணாவோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு புதுசாக வரவங்களுக்கு எவ்வளோ பெரிய கைடாக எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ இறங்கி வேலை பார்ப்பாரு. ஸோ என்கிட்ட வந்து நிறையா இன்புட்ஸும் இருக்கட்டும் சரி, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சரி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணார். அண்ணா இதில் மட்டும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி நிறையா ஆடிஷன்ஸ்லாம் கூட பார்த்துருக்கேன். அவ்வளோ பேர் உட்கார வச்சு அவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் ஸ்டாண்டிங் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச். And all the people, technicians who have worked in this film, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைனா இந்த படம் இவ்வளோ பெருசாக சக்ஸஸாக வாய்ப்பில்லை. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது பின்னாடி. அது எதுவுமே நான் பார்க்கல, பட் அது ஸ்க்ரீனில் தெரியுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெஸ், மீடியா, யூடியூபர்ஸ் ஹூ சப்போர்ட்டர்ஸ் அண்ட் கிவிங் அ கரெக்ட். கண்டிப்பாக இந்த படம் என்ன பேசுன்னு கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வித்தவுட் யுவர் சப்போர்ட் நத்திங் இஸ் பாசிபிள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much for God and universe. நன்றி, வணக்கம்.